கிறிஸ்தவ மூட நம்பிக்கைகள்னு இருக்கு, மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகள். பைபிளை தலைக்கு கீழே வச்சு படுத்தா கெட்ட சொப்பனை வராது, ராத்திரி பிசாசு வந்து நம்மை அமுக்காது அப்படின்னு பைபிளை வாங்கி தலைக்கு கீழே வச்சு படுக்கிற நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கிறோம். லெந்து நாட்கள்ல மாம்சம் சாப்பிட மாட்டோம், விரதம் இருப்போம். வெள்ளிக்கிழமை லெந்து நாட்கள்னு ஒரு 40 நாள் வச்சிருக்கிறாங்க. அதுல நாங்க விரதம் இருப்போம், நல்ல நல்ல வஸ்திரங்கள் உடுத்த மாட்டோம், வண்ண வண்ண ஆடைகளை அணிய மாட்டோம், பெண்களா இருந்தா தலையில பூ வைக்க மாட்டோம், நாங்க இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னு சொல்லி அந்த 40 நாள் பரிசுத்தம் காப்பாங்க. இது மற்ற புறவினத்தாரோட மதத்துல இது மாதிரி நம்பிக்கைகள் இருக்கிறது. 40 நாள் விரதம் அனுஷ்டிப்பது, காலில் செருப்பு போட மாட்டேங்கிறது, வெறுங்கால நடப்பேங்கிறது, கட்டாந்தரையில படுப்பேங்கிறது, அதற்கொப்பான காரியங்களை இதுலயும் வச்சு இதன் மூலம் இது எதுக்குன்னு அவங்ககிட்ட கேட்டதான் தெரியும். இது செய்யறதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது, பரலோகத்துக்கு என்ன நடக்க போகுது தெரியல நமக்கு. ஆனால் அதை அனுஷ்டிக்கிறவர்களை நிறைய குடும்பங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் குழந்தைத்தனமான காரியங்கள். அதே மாதிரி ஜெப தண்ணி, அப்புறம் மந்திரிச்ச அந்த நூல்கள் வாங்கி கட்டுவது கிறிஸ்தவர்கள் நடுவிலே இருக்கு, போன்றவற்றை வீட்டில் வைத்துக் கொள்வதனால நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்புவது. இதெல்லாம் வந்து குழந்தைத்தனமான விசுவாசங்கள். ஒரு முறை என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு சின்ன குழுவை, ஒரு 40 பேர் கொண்ட ஒரு குழுவை அழைத்து கொண்டு போனாங்க. அவர்கள் அந்த எருசலேமில கால் வச்ச உடனே அப்படியே அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க மேல இறங்கி விட்டார், அவர் இங்கதான் இருக்கிறார் என்று சொல்லி தரையில விழுந்து உருண்டாங்களாம். கிட்டத்தட்ட 35-40 பேர் தரையில விழுந்து உருண்டாங்களாம். அந்த அபிஷேகம், அந்த முதல் நூற்றாண்டில் இறங்கி வந்த அபிஷேகம் எருசலேமில இன்னும் அப்படியே இருக்கிறது. அதை நாங்க பார்த்தோன்னு சொல்லி மண்ணள்ளிட்டு வீட்டுக்கு வர்றது, கல்லள்ளிட்டு வீட்டுக்கு வர்றது, யோர்தான் ஆத்துல இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றது, அதை கொண்டு வந்து வைக்கிறது, இதெல்லாம் எளிய ஒரு குழந்தைத்தனமான விசுவாசங்கள். பரிசுத்த ஆவியானவர் எருசலேமில இறங்கிட்டு இன்னமும் எருசலேமிலையாவது சுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நேத்து நீங்க சபையில, உங்க ஊர் சபையில அபிஷேகத்தை நீங்கள் உணர்ந்தீர்களே, அப்ப அவர் யாரு? இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டாங்க. இது குழந்தைத்தனங்கள். அப்ப நம்ம வளருகிறோம் என்றால், குழந்தையா இருக்கும்போது இது ஒரு பெரிய தவறு இல்லை. குழந்தைகளாக இப்பதான் புதுசா வந்திருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, வேற மத பின்னணியிலிருந்து வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. ஆனால் அது சில நேரத்தில் நீங்க பார்க்கும்போது அது சகஜமா இருக்கும், அழகா கூட இருக்கும். அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது இது தவறுகள் அல்ல. குழந்தை பருவத்துல இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம்தான். ஆனால் வளரும் போதும் அது பின்தொடர ஆரம்பித்தால் அது கவலைக்குரிய விஷயம். ஒரு குழந்தை வீட்டில் இருக்குது, புரியாம பேசுது, புரியாம யோசிக்குது, வந்து இல்லாத தன்னுடைய சிந்தனையை கேள்வியாக கேட்கிறது, நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதனுடைய நம்பிக்கை, அதனுடைய காரியங்கள் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். எப்போ வரைக்கும்? அந்த குழந்தை வளர வேண்டிய பிராயத்துல வளர்கிற வரைக்கும், குழந்தை பிராயத்தில் இருக்கிற வரைக்கும் குழந்தைக்குரிய காரியங்கள் போல அவங்க செஞ்சாங்கன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு பிள்ளைய போட்டு அடிக்க கூடாது. ஏன் இப்படி செஞ்ச, விதையை போட்டுட்டு உடனே வந்து திறந்து பார்க்கிற, போட்டு அடிக்கக்கூடாது, அதை கண்டனம் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிராயத்துக்கு மேலையும் அவர்கள் அதிலே நிலைக்கிறார்கள் என்றால் அவங்க இன்னும் அவங்களுடைய மூளை வளர்ச்சி அடையல, அந்த குழந்தை இன்னும் வளர்ச்சி அடையல. சிலர் நீங்க பார்ப்பீங்க 30 வயசு இருக்கும், 35 வயசு இருக்கும், குழந்தை மாதிரியே இருப்பாங்க இன்னும். அப்ப அவர்கள் வளர்ச்சி அடையவில்லை, அது கவலை உண்டாக்கிரும். இதே குழந்தை